ஒரு இடதுசாரி கருத்துக்களை கொண்ட ஒரு சங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் மேல் புண்ணுக்கு மருந்து போடுறவங்க இல்லை, அடி வேருக்கு உரம் போடுறவங்க. அந்த அடிப்படையில் நாம் இந்த அரசாங்கத்தை திருத்தணும்னு நினைக்கிறோம். மீண்டும் பிஜேபி இந்த மண்ணில் வந்துடவே கூடாது, தமிழகத்தில் அந்த வாசனையே வரக்கூடாதுன்னு சொன்னால் பெரியார் வழி வந்தவங்க, அண்ணா வழி வந்தவங்க, அண்ணா சொன்னதையும் பெரியார் சொன்னதையும் மறக்காதீங்கன்னு சொல்கிறோம். அண்ணா என்ன சொன்னார்? ஒரு வேலை இல்லாத இளைஞன் என்பவன் வேட்டியில் கட்டிய வெடிகுண்டுன்னு சொன்னார். இன்னைக்கு அப்பேற்பட்ட வெடிகுண்டுகளை இனி வீதிக்கு வீதி அலைவிட்டுருக்குன்னு சொன்னா திருந்துங்கன்னு சொல்றோம். அண்ணா பாணியை கடைபிடி, பெரியாரை மறக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில் இந்த அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்களை கை வச்சா அதோடு மட்டும் நிற்க மாட்டோம், புள்ளி வச்சு உன்னுடைய எல்லா குறைகளையும் கோலம் போடுவோம். இங்கே பயணிகள் இருக்காங்க, பஸ் பயணிகள் இருக்காங்க, பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லார்கிட்டையும் இந்த செய்திகள் பரவும். இந்த கருத்து பிரச்சாரம் என்பது கீழே கொண்டு போகக்கூடிய தீக்குச்சிகள் தான் இங்கே இருக்கு. ஊரை கொடுத்த 1000 தீக்குச்சி தேவையில்லை, ஒரு தீக்குச்சி போதும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கருத்து பிரச்சாரத்தை வலுவாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்வோம். அரசுக்கு எச்சரிக்கிறோம், திருத்திக் கொள்ளுங்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், எங்களுடைய கோரிக்கைகள் நியாயம். எங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து பணப்பயன்களையும் உடனடியாக இந்த அரசாங்கம் அறிவிக்கின்ற வரை தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரம் என்பது ஓயாது, வீறு கொண்டு எடும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.